இன்னசென்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த பரபரப்பான அரசியல் தேர்தல் முடிவு வந்திருக்கும் இந்த வேளையில் நம்முடைய கருத்துக்களை சொல்லவும் உரையாட வந்திருக்கும் அந்த சிறப்பு விருந்தினர் தம்பி சேகவரா. வணக்கம். தேர்தல் முடிவுகள் பரபரப்பான அரசியல் சூழலிருந்து தேர்தல் நடந்து தேர்தல் முடிவும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இந்த அரசியல் முடிவை? எனக்கு சத்தியமா சொல்றேன், நான் கொஞ்ச நேரம் கூட பெருசா ஃபீல்லாம் பண்ணல. ஏன்? ஒரு 12 மணி ஆச்சு. டீம்ல எல்லாரும் அப்ப எல்லாரும் தமிழ் குரல் சேனல்ல இருக்கோம். மொத்தமா எல்லாரும் எங்க ஆபீஸ்ல இல்ல, எல்லா 2 டீமும் தமிழ் குரல்ல தான் இருந்தோம். சத்யராஜன் அவங்க எல்லாரும் அங்கதான் இருந்தாங்க. இப்படியே ஒரு மாதிரி எக்ஸைட்டே இருந்தாங்க. என்ன கேட்டேன், என்ன இப்படியா பார்த்துக்கலாம் விடுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க, இன்னொரு பார்த்துக்கலாங்க, 5 மணி வரைக்கும் பார்க்கலாங்க, 9 மணி 8 மணி ஆச்சுங்க, முடிஞ்சுங்க, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்ட்டு தான் நான் இருந்தேன். ஏன்னா எனக்கு இந்த தேர்தல் எனக்கு பெரிய தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தாது. 2014 இப்ப எல்லாரும் வருத்தப்பட்டு வெக்ஸா இருக்காங்கல்ல, அதை நான் 2014 நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா மோடி வந்துடவே கூடாது, குஜராத்ல ரத்தக்கரை படித்தவர் வரவே கூடாது. அந்த அந்த வரதுக்கு அவர் அந்த தேர்தலுக்கு முன்னாடி சென்னைக்கு விசிட் வராரு முத மோடி. அப்போ ரத்தக்கரை படிந்தவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு போராட்டம் நடத்தி அதை அடி வாங்கி சிறைக்கெல்லாம் போயிருக்கேன். அப்படியெல்லாம் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணா அவர் வந்துட்டாரு. யோசிச்சு போச்சு இந்தியா என்ன ஆகுமோ அப்படின்னு நான் ஒரு மாதிரி வெறுப்பா உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் 2016 ஒரு சர்வாதிகாரம் பண்ணக்கூடிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கே வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேம்பெயின்லாம் பண்ணேன். அப்பதான் நான் யூஜியை பிஜி பண்ணிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பயங்கரமான கேம்பெயின்லாம் பண்ணோம். ஆனா வந்துட்டாங்க. அப்பயும் மறுபடியும் ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இப்போ 2019 இன்னும் தீவிரமான பிரச்சாரம் மோடிக்கு எதிராக. பொதுத்துறை நிறுவனங்கள் எடுத்துட்டாரு, தனியார் மயமாக்கிட்டாரு, வேலை வாய்ப்புகள் இல்லை, சொன்ன எதுவுமே இல்லை, அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சாரம் பண்ணாலும் மறுபடியும் மோடி வராது. எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு 2த்துக்கு நடுவில் ஒரு தடவை சம்பந்தமே இல்லாமல் வெக்ஸான எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான போது அப்போ என்னடா இது அப்படின்னும் போதுதான் நமக்கு இந்த அரசியல்ல இருக்கும் முக்கியமானவர்கள்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி தேர்தலுங்கிற ஒரு அங்கம் தான், அதை நோக்கி மட்டுமே நம்ம பயணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்க ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் இங்க போராட்ட களத்துல நீங்க எப்பவுமே நம்ம நின்றுதான் ஆக போறோம், அதுதான் எதார்த்தம். அதனால நீ திமுக ஜெயிச்சிட்டா நீ போராடவே மாட்டியா, எல்லாமே வந்துருமா, அப்பயும் போராட்டங்கள் இருக்கும், மக்கள் பிரச்சனைகள் இருக்கும். அதிமுக ஜெயிச்சா இருக்காதா, யாருனாலும் இருக்குன்னா அது அரசியல ஒரு அங்கம் தான், அவ்வளவுதான். அதை வச்சு ஒன்றும் பெருசாலாம் நம்மளால சாதிக்க முடியாது. நமக்கு அங்க இருக்க ஜனநாயக முறை இருக்கா, சுதந்திரம் இருக்கா, அவ்வளவுதான் அப்படின்னு இதை என்னோட இந்த தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். திமுக வந்துட்டா பிரச்சனைகள் தீர்ந்துருமான்னு கேட்டா தீராதுதான். ஆனா மக்கள் பிரச்சனைகள் வரும்போது போராட்டம் நடத்தும் போது அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் ஒரு பேச்சுரிமை இருக்குல்ல, அந்த சுதந்திரம் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் இங்க போடுவேன், அதை நிறைவேற்றக்கூடிய தன்மை திமுக இருக்கு, அதனால நான் உங்களுக்கு போடுவேன் அப்படின்னு தான் நம்ம பேசினதே. அதனால இந்த இதெல்லாம் எனக்கு பெருசா இருக்கு. திமுக வந்தாலுமே அடுத்த 5 வருஷத்துல என்ன நடந்திருக்குதோ அதை நம்ம எதிர்த்து பேசதான் போறோம், விமர்சனம் பண்ணதான் போறோம், எது நடந்தாலும் நம்ம செய்யதான் போறோம். இப்ப விஜய் வந்திருக்காரு, அதே தான் நடக்க போகுது. அதனால எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. நம்ம அப்படியே அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பல சேனல், யூடியூப் சேனல் எல்லாம் அன்னைக்கு விஜய்க்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்களாம் யாரும் வீடியோ போடாம வெக்ஸ்ல இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு நான் வீடியோ போட்டேன், மறுநாள் 2 வீடியோ போடுறேன், அதுக்கு அடுத்த நாள் 3 வீடியோ போடுறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் பேசிட்டு தான் இருக்கேன். சரி, இப்போ அது ஒரு பக்கம் இருந்தா கூட அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சில முடிவுகள். ஏன்னா டோட்டலா தனிப்பெரும்பான்மை 3வது ஒரு பெரிய கட்சி, 3வது அணின்னு சொல்லப்படுற ஒரு அணி தனிப்பெரும்பான்மை 108 சீட்டு ஜெயிச்சு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க. 10%, 5%, 15%, 20% வாங்குவாரான்னு பேசிட்டு இருந்த இடத்துல கிட்டத்தட்ட 34% வாங்கி தனிப்பெரும் கட்சியா வந்திருக்கிறாரு. இதை நம்ம மறுக்க முடியுமா? இதை எப்படி? அது மக்களுடைய முடிவுகளை உணர்வுபூர்வமா நம்ம தலைவலிங்க அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். 2வது மக்களை குறை சொல்லக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களை குறை சொல்றவங்கள நான் ஏத்துக்க மாட்டேன். அது அவங்களுடைய முடிவு. அவங்க நீங்க மாற்றம் அப்படின்னு ஒரு மக்கள் விரும்புறாங்க. அது தமிழ்நாட்டுல மட்டும் இருக்காது, இந்தியா முழுவதும் பல மாநிலங்கள் இருக்கும், ஏன் உலகம் முழுவதுமே இருக்கும். நீங்க இவிஎம் இல்லாம எல்லா இடங்கள்லயும் இருக்கும். ட்ரம்பே தேர்வு செய்யறோம். ஆமா, அப்ப இந்த மாற்றம்ன்றத மக்கள் விரும்புறதுங்கிறது ஒரு இயல்பு தான். அதுதான் அதை எப்பேற்பட்ட ஆட்சி நீங்க கொடுத்தாலும் மக்கள் மாற்றத்தை விரும்பித்தான் இருப்பாங்க. அந்த மாற்றத்தை இவங்க விரும்பி இருக்கிறாங்க, அவங்க போட்டிருக்காங்க. 2வது அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த காலக்கெடு இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம ஓகே மக்கள் தீர்ப்பு நம்ம மகேசன் தீர்ப்பான்னு நினைச்சு நம்ம ஆதரிக்க வேண்டியதுதான்.
அது ஒரு ஃபோர்ஸ் தான். பெண்கள் ஓட்டை வாங்கியிருக்கிறாரு, கிறிஸ்தவர்கள் ஓட்டை வாங்கியிருக்காரு, முக்கியமா தலித்துகள் ஓட்டுகளை, எஸ்சி ஓட்டுகளை பல இடங்கள்ல வந்து வாங்கியிருக்காரு, இளைஞர்கள் ஓட்டுல கணிசமான வாக்குகளை வாங்கியிருக்காரு. அதுல மாற்று கருத்துல வாங்கியிருக்காரு, கரெக்ட் தான். அது நம்ம வந்து இன்னமும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணல. இன்னும் நம்ம வந்து ஃபீல்டு கிரவுண்ட் ஒர்க் நம்ம வந்து சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க வச்ச அந்த ப்ரொபகண்டாலாம் அவங்க வெற்றியாயிருக்காங்க. இல்லாத ஒரு குற்றச்சாட்டை அதை வந்து பூம் பண்ணி பெண்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு இல்லை, பெண்கள் வந்து திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால அங்கே மட்டும் தான் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன அந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதில் வந்து அவங்க வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அது வந்து உண்மையான குற்றச்சாட்டா அப்படின்னு பார்த்தா அது அவங்க சொன்ன ஒரு ப்ரொபகண்டா தான். அது அதுல மாற்றுக்கிறது வந்து நீங்க சொன்ன இல்ல நீங்க வந்து விமர்சனம் பண்ண சில பல நபர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க, ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்க வந்து அமைச்சரா கூட ஆக முடியும் போல. சரி, அது உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏன்னா நீங்க கடுமையா விமர்சனம் பண்ணீங்க, கடுமையா எதிர்த்தீங்க. இந்த தாவேகாவோட பிரச்சாரத்துல நீங்க வந்து சிறப்பு புலனாய்வு பிரிவுல இருந்தீங்க, சில பல பேர்களை வந்து நீங்க விமர்சனம் பண்ணீங்க, அது வேற மாதிரியான பிரச்சனைகளையும் கொண்டு விட்டுச்சு. அவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? டெபுட்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் 2022 ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருக்கும்போது இங்கே வந்து நான் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன். மாடு குடிமாடுன்னு சொல்லி எதுக்காக அப்படின்னா, அப்போ அங்கே ஒரு அதிகாரி வந்து டெபுட்டி சிஎம்காக குடம் பிடிச்ச மாதிரி ஒரு சீன் ஒன்று இருந்துச்சு. அப்போ நான் விமர்சனம் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க, சிஎம்ஏ நான் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கேன். துணியும் பயப்பட கிடையாது. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சிஎம்மாக இருக்கும்போது கூட பல முறை நான் வந்து பிரச்சனை பண்ணி போராட்டம் பண்ணி சிறைக்கு போயிருக்கேன். நைட்டு 1 மணிக்கெல்லாம் ஜட்ஜு வீட்டு வாசல்ல இருந்து அது தூக்க கழகத்தில் வெளில வந்து என்னடா நீங்க தொல்லை தாங்க. அதில் இருக்கு போராட்ட வழக்குகள் தானே, அதெல்லாம் பெருசாலாம் இருக்காது. அது வந்து நைட்டு 1 மணிக்கெல்லாம் பெயில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு 300 பேர் போராட்டம் நடத்தணும். அதில் 14 பேர் ரிமாண்டு, மீதி எல்லாருக்கும் பெயில் அன்னைக்கு ராத்திரி. அதனால நான் நிறைய பார்த்துருக்கோம். நான் ஸ்கூலுக்கு எனக்கு தெரிஞ்சு நான்லாம் 10th படிக்கிறதுலேருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், அடிவாங்குறோம். அதனால வந்து சிறைக்கு போயிருக்கோம். நீட்டுக்காக என் குடும்பமே சிறையில் இருந்துச்சு. நீட்டுக்காக என் தம்பி, எங்கள் அக்கா லேடிஸ் சைடில், எங்கள் மாமா, நான் எல்லாருமே. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து சமச்சீர் கல்விக்காகலாம் போயிருக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான விஷயத்துங்களுக்கெல்லாம் தூண்டு போகிறது, அதுக்கெல்லாம் நம்ம வந்து அஞ்ச போகிறது. ஜெயிச்சதால இந்த விமர்சனத்தை அப்படி நீங்க வந்து விமர்சனம் பண்ண தவறா இருக்குது, நீங்க வந்து சரியா கணிக்கல, நீங்க வந்து வச்ச குற்றச்சாட்டுகள் வந்து பொய்யா இருக்குன்னு பாக்குறீங்களா? எப்படி பாக்குறீங்க? நான் வச்ச குற்றச்சாட்டு சரியானதுதான். நான் வச்சது எல்லாமே, நான் என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் பொத்தாம்பதோ சவுக்கு சங்கர் மாதிரி வச்சுக்க மாட்டேன். வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப், டாக்குமெண்ட் ப்ரூஃபோட வச்சிருக்கேன். அது யாரா இருந்தாலும் சரி, எல்லா ப்ரூஃபோட வச்சிருக்கேன். என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத நான் அந்த ப்ரூஃபோட வச்சிருக்கேன். சும்மா மித்து மாதிரி 4 நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு ஃபெலிக்ஸ் மாதிரி பேசல. ப்ரூஃபோட மக்கள்கிட்ட அப்படியே கொடுத்துருக்கேன். என்னோட ட்விட்டர்ல போட்டிருக்கேன், எல்லாமே பார்த்துருக்கேன். இதாங்க அவருன்னு சொல்லி தூக்கி போட்டிருக்கேன். அதை தான் பார்த்துருக்காங்களே தவிர அதுக்காக நான் வந்து ஐயோ ஜெயிச்சிட்டாங்க இனிமேல் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கணும் அந்த சீன் எல்லாம் இல்லை. எப்பவுமே நம்ம களத்துல தான். இப்போ வந்து முக்கியமான ஒரு நபர் வந்து உங்க மேல எலெக்ஷனுக்கு ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கொலை மிரட்டல் ஒண்ணு விட்டாருன்னு சொல்லி நீங்க போட்டு இருந்தீங்க. அது வந்து எலெக்ஷன் முன்னாடியே விட்டு இருந்தாரு. இப்ப அவர் ஜெயிச்சிட்டாரு போல. இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆகும், என்ன எதிர்பார்க்குறீங்க? அந்த கொலை மிரட்டல் வந்து நீங்க என்ன எதிர்கொள்ள போறீங்க? என்ன கொண்டா என்ன ஆக போகுது? நான் ஒரு ஆள் தானா? என்ன கொண்டா எத்தனை யூடியூபர்கள் இருக்காங்க, ஜேர்னலிஸ்டுகள் இருக்காங்க, பத்திரிகையாளர் இருக்காங்க, சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அதுக்குதான் நம்ம வந்து பயந்துட்டு இருக்க போறோமா? இல்ல என்ன கைது பண்ணாதான் அப்படியா? ஆமா, அவங்க நெருக்கமான ஒரு ஆள்கிட்ட வந்து சொல்லி அவரு வந்து நமக்கு வந்து சொல்லி ஒரு தகவல். ஃபர்ஸ்ட் வீடியோ லீக் பண்ணும்போது போனெல்லாம் தூக்கி எரிஞ்சு எல்லாரும் உண்மையிலன்னு பண்றது. அப்புறம் 2வது வீடியோ வந்து சாட்டை வெளியிட்டதுக்கு அப்புறம், நான் வெளியிட்டதுக்கு அப்புறம் நான் ஆட்சிக்கு வந்து தோத்தேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நான் என்ன பண்ணணும்னு தெரியாது. ஜெயிஸ்டார்னா லீகலா ஏதாவது பண்ணுவாரு போல, தோத்துட்டா இல்லீகலா பண்ணுவாரு. என்ன கணக்குன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். அதுக்கு அந்த மாதிரி ஈவன் நிறைய பேரை ட்ரோல் பண்ணியிருக்கோம். அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை எல்லாரையுமே ட்ரோல் பண்ணியிருக்கோம். எல்லாருமே வந்து அதை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜாலியா எடுத்துக்கிட்டாங்க. அண்ணாமலை கொண்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஓகே தம்பி, பட் இந்த தம்பி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கு சொல்லுங்க, என்ன மட்டும் அடிச்சா பரவாயில்ல, யாரையெல்லாம் அடிக்கிறாரு அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருக்காரு. அவர் அந்த நபர் எனக்கு அனுப்பிச்சு இங்க பார்ப்பா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. 2வது நம்ம ட்ரோல் பண்ணதை சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் வரைக்கும் பார்த்தாங்க. அங்கிருந்து சிரிச்சுட்டு நைஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து நாங்க ட்ரோல் பண்ணதை இங்க இருக்க எக்ஸ் மினிஸ்டர்ஸும் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அது செட்டையராகவே இன்னொன்று, நான் ட்ரோல் பண்ணவங்களே நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். திருச்சி சூர்யா நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்போ எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு எடுக்கும்போது அவங்க எல்லாருமே நம்மளை ரசிச்சு பார்த்துருக்காங்க. அப்போதான் நான் புரிஞ்சேன், ஓகே இதெல்லாம் அவங்க ரசிக்கிறாங்க, அவங்கள மாதிரியே ஒரு ஆள் இன்டிமேட் பண்றதை அவங்க ரசிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்.
ஆனா இந்த புது அரசியல்வாதிகள் வந்து அதை வந்து எப்படி பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியல, கோபமா பாக்குறாங்க. ஒரு டைம்ல புசியானந்த் வந்து போன் எடுத்து இவன் என்னை ஓவரா வந்து ட்ரோல் பண்றான், நீங்க எல்லாரும் என்ன கேவலமா நடத்துறதுனாலதான் இவன் வந்து என்ன இப்படி பண்றான், நீங்க எல்லாம் என்ன சீரியஸா பார்க்கணும் அப்படின்னு அவர் சொன்னதா ஒரு செய்தி இருந்துச்சு. அது அந்த மாதிரிலாம் கூட பண்ணிருக்காங்க. அதெல்லாம் வந்து ஆனா செட்டையரை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோலையுமே சரி இது வரைக்கும் ஒருமையில அவன் இவன் வாடா போடா இல்ல கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது அப்படி எதுவுமே நாங்க வந்து பேசுனது கிடையாது. அது வந்து நாங்க 2021 இருந்தே எங்களோட எத்திக்ஸ்ல நாங்க வச்சிருக்கோம். சும்மா வாய போய் அப்படின்னு ஒரு ஃபன்னுக்கு நாங்க சொல்றதா வேணா வச்சிருக்கோமே தவிர அந்த ஒருமையில பேசுறது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறது அந்த எக்ஸ்ட்ரீம் ரேஞ்சுக்கு நாங்க போகவே மாட்டோம். அது எங்களோட எத்திக்ஸ்ல இருக்கு. அப்போ இவங்க பாடி லாங்குவேஜுக்கும் மாடுலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி பிளான் பண்ணி இந்த செட்டையர் ஷோல நாங்கள் ஒரு சக்ஸஸாக இருக்கோம்னா அதுக்கு எங்களுடைய உழைப்பு தான். ஆமா அதுதான் காரணம். அதனால இந்த மிரட்டல் இதெல்லாம் பல இடங்கள்ல இருந்து எங்களுக்கு வந்திருக்கு, பல பேர்கிட்ட பேசியிருக்கோம். அதெல்லாம் வந்து எங்களுக்கு பெருசா இல்லை. இங்கே நான் அந்த நியூஸ் சேனல் வந்து வெளியே வந்தப்ப எனக்கு அடிச்சு வந்த தாக்குதலை விடவா இது வந்து அடிச்சாங்க பாருங்க. பாமக, தேமுதிக, நாம் தமிழர் அடின்னு அடிச்சாங்க. ஒரு மாசம் கேப்போட நம்ம அடிச்சாங்க. அன்னைக்கு வீடியோ சேனல் விட்டு வெளியே வந்துட்டேன். வீட்டில் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன், அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். யாரா சேனல்ல இருந்தா இங்க எல்லாருக்கும் பதில் கொடுத்துட்டு இருந்திருப்பேன் ஜாலியா. சேனலும் இல்லை, கேமரா இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி உட்காந்துட்டு பார்த்த காலங்களும் உண்டு. அதனால பல நெருக்கடிகள் காலகட்டங்களை சந்திச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது எங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு நெருக்கடிகள் தான். அதனால எனக்கு இது பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சரி, இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த தாவேகா வந்து சிறப்பா சில விஷயங்களை செஞ்சிருக்குது. எளிய மனிதர்களுக்கு, யாருன்னே தெரியாத எளிய மனிதர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்குது. அப்புறம் வந்து பெண்களுக்கு அதிகமான சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்ட தலித் மக்களுக்கு வந்து நிறைய சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில புள்ளி விவரங்கள், பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து தாவேகா செஞ்சிருக்குது, இது மறுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அது எப்படி போய் அந்த முதல் மாநாடு விக்கிரவாண்டில நடக்கும்போது பெண்களுக்கு 50% வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். இந்த தேர்தலில் அவர் கொடுத்த பெண்களுக்கான சதவீதம் என்னன்னா 10க்கும் கீழே. பெண்களுக்கு கொடுத்த சதவீதம் என்னன்னா 10க்கும் கீழே இருக்கக்கூடிய பெண்கள் தான் கொடுத்தாரு. பொது தொகுதிகளில் தலித்துகளை நிப்பாட்டுன்னு சொன்னார். அப்படி யாரு அந்த 74 என்னமோ கதை விட்டாங்க, 27 சொன்னாங்க. அந்த இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆளு எனக்கு ஆமா பொது தொகுதியில சரி அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா தான் அந்த செய்தி வெளியிடுது. பட்டியல் கொடு, எந்தெந்த தொகுதியில எந்தெந்த கேடட் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவரை விஜய் நிப்பாட்டி இருக்காருன்னு பட்டியலோட வெளியிடணும்ல ஒரு முன்னணி நிறுவனம், ஒரு செய்தி நிறுவனம். அப்படி எதுவுமே கிடையாது. அவங்க தனி தொகுதியில நிப்பாட்டு இருக்காங்க. ஆனா பொது தொகுதியில இப்படி யாரையுமே அவங்க நிப்பாட்ட கிடையாது. ரெண்டாவது சாதாரண ஆளுங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு தென் மாவட்டத்தில் கூட ஒரு தொகுதியோட ஒரு வேட்பாளர் ஆள் வந்து நைட்டு வந்து ஹோட்டலில் தங்கியிருக்காரு. காலையில வீட்டுக்கு போகலாம் பொறுமையா, அவர் அந்த தொகுதி கிடையாது, அந்த தொகுதியில் நின்றுருக்காரு. ரிசல்ட்டை பார்த்துட்டு பொறுமையாக போவோம் அப்படின்னோடனே தபால் ஓட்டு போயிருக்கு. தபால் ஓட்டு போகும்போது சரி இதில் வரமாட்டோம், ரூமை வெக்கேட் பண்ணலாம் அப்படின்னு 11 மணிக்கு ரூம் வெக்கேஷனு. திடீர்னு போலிங் என்னும் போது 4000 ஓட்டு டெல்லி. 4000 போகுது. அப்போ 1 மணி நேரம் உட்காரணும், 1 மணி நேரம் உட்காந்துருக்காரு. 8000 போயிருக்கு. 8000 போகுது. ஒரு நிமிஷம் 2 ரூபாய்க்கு ஃபோன் அடிச்சு, தம்பி ஒரு 2 மணி நேரம் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் கட் பண்ணிட்டு வச்சிட்டாரு. சாயங்காலம் வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்கே, நமக்கு சாதகமாக வருதுன்ட்டு அப்புறம் எடுத்து தம்பி ரூமை நைட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பா, இங்கே இருந்துடுறேன் அப்படின்னு அந்த ரூம்லேயே உட்காந்து பார்த்தவர் தனியாக. அப்போனா அவருக்கே அது தெரியாதுன்னு அர்த்தம். அப்படியான ஒரு வெற்றி தான் அது. ரெண்டாவது ஒரு பிளாக்ல டிக்கெட் எடுத்தவர், பிரச்சாரத்துக்கே போகாமல் ஒரு ஆட்டோட ஸ்பீக்கர் கட்டிங்க அப்படின்னு போனவரெல்லாம் வெற்றி. அடுத்து இன்னொன்று, இந்த பாரஞ்சித் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாரு. அதாவது அதை படித்தாதான் சில பேருக்கு அது புரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதான் நீங்கள் வந்து இது மாதிரி தலித் மக்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு திரு விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆண்டாண்டு காலமாக சாதி பார்த்து வேட்பாளர்கள் தேர்வு செய்யும் முறையையும் பணபலம் உள்ளவர்கள் மட்டுமே தேர்தலில் நிற்க முடியும் எனும் கருத்தாக்கத்தையும் இது வெற்றி உடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம 2 கேள்வி கேட்போம். மதுரையில நிப்பாட்டப்பட்ட வேட்பாளர்கள் எந்தெந்த சாதியை சேர்ந்தவர்கள்னு விஜய் ரஞ்சித் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? உசிலம்பட்டியில நின்ன சிடிஆர் நிர்மல்குமார், அவர் என்ன தலித்தா? அப்படியே திருப்பரங்குன்றத்துல நின்னாரு, அவர் என்ன தலித்தா? அப்படியே திருப்பரங்குன்றத்துக்கு பக்கத்து தொகுதி மதுரை வடக்கு, அங்க நின்ன கல்லாளன், அவர் என்ன தலித்தா? அதுக்கு பக்கத்துல தெற்குல நின்ன முக்கியமான ஒரு ஆளு, அவர் என்ன தலித்தா? சௌராஷ்டிராக்காரர் அவர், அங்க சௌராஷ்டிரா வாக்கு அதிகமா இருக்கு, குஜராத்தி ஓட்டு, அதனால அங்க நிக்கிறாரு. அப்படியே விஜய் என்ன எதுக்கு அங்க நின்னாரு? கிறிஸ்டின் ஓட்ஸ் அதிகமா இருக்குன்னு நிக்கிறாரு.
ராயபுரத்தில் நின்றவர் ஏன் அங்கே நிற்கிறாரு? மீனவர்களுக்கு ஏன் கரெக்டாக மீனவர்களை பார்த்து அந்த இடத்துல கொடுக்குறீங்க? அந்த மீனவர்கள் அந்த வன்னியர் சமூகமா அவர் இது ஒரு சமூகம் அங்கேயும் கொடுக்குறீங்க? இல்லை கன்னியாகுமரியில் நின்றவங்கள எத்தனை நாடார் கொடுத்துருக்காரு? அந்தந்த தொகுதி நாடார் பெல்ட் அதிகமாக இருக்கா? நாடார். சரி, ஆதவரிச்சுனா வில்லிவாக்கத்தில் ரெட்டி கம்யூனிட்டி அதிகம், ரெட்டி நாடாரும், அதனால அங்கே போய் நிற்கிறது. இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரஞ்சித் போடுறாரு. சரி, நம்ம இது கேட்குறோம். மயிலாப்பூர்ல பிராமணர், அப்புறம் ஸ்ரீரங்கத்துல பிராமணர். எனக்கு புரியல எப்படி ரஞ்சித் இப்படி ஒரு வாய் பூசாம ஒரு சங்கடமே இல்லாம இப்படி ஒரு பதிவு போடுறாருன்னு எனக்கு புரியல. ரெண்டாவது இன்னொன்னு ரொம்ப கேட்கிறோம், பொற்கொடியை தூக்கடிச்சது யாரு? பொற்கொடிக்கு இவர் தான் ஆதரவு கொடுத்தாரு. எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் வாயில இருந்து வரும்? இவரோட திருவிக்கிறாரு. பொற்கொடி தூக்கடிச்சது யாரு? திமுகவா அதிமுகவா? என்ன மனநிலை இது? இப்ப எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு பாருங்க. அந்த புள்ளிவிவரங்கள்லாம் போய் எதுவுமே இல்ல. நம்ம சாதி வாரியா பார்த்து வாக்கு வந்து ஆளுங்க வந்து கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துல எந்த சாதியை அது இயல்புதான். திமுக செய்யும், அதிமுக செய்யும், எல்லாம் செய்யும். ஆனா மாட்டுன்னு சொல்ற விஜய் செய்யலாமா? விஜய் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு எல்லா ப்ரூஃபும் இருக்கு. கடலோர மாவட்டங்கள்ல எந்தெந்த கம்யூனிட்டியை நிப்பாட்டணுமோ அந்தந்த கம்யூனிட்டி நிப்பாட்டி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ரஞ்சித் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது உண்மையிலேயே வேதனை அளிக்குது. இப்போ அதை தாண்டி ஜெயிச்சாச்சு, 108 தொகுதி வாங்கிட்டாங்க. வாங்கினோடனே முதல் வேலை என்ன அப்படின்னா, எல்லாரும் கம்பிச்சு போன பட்டியல உட்காரணும், இது ரெசார்ட்ல போய் உட்காரணும் சொல்லி முதல் கையிலிருந்து ரெசார்ட்டுக்கு பெர்மிஷன் கொடுத்து போட்டு பட்டியல அடைச்சிட்டாப்ல. ஏன் பட்டியல அடைச்சாப்ல? என்ன பஞ்சாயத்து? இதுதான் சிக்கல். அதாவது 108 அதுல ஒண்ணு ராஜினாமா, அதுல ஒண்ணு சபாநாயகர். அந்த சபாநாயகர் வந்து பெரும்பான்மை பொறுத்து வேணா வாக்களிச்சுக்கலாம், அதான் நிலை. அப்போ அவருக்கு இன்னும் 12 கிட்ட தேவைப்படுது. அந்த 12 எங்க இருந்து தூக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காரு. இந்த 12 ஒரு வழியா மூச்சு பிடிச்சு தூக்கி எடுத்துட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் தலைவரே உன் கட்சிக்கு நான் வரல, நான் வேற கட்சிக்கு போறேன்னு எவனாவது ராஜினாமா பண்றேன்ட்டானா பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. உள்ள கீழே இருக்க பாதி வேட்பாளர்கள் காசை பதவிக்கு கொடுத்து அங்க சீட்டு வாங்கினவங்க தான். அதனால வந்து அதே அமௌண்ட் எங்கேயாவது வருதா பண்ணலாமா அப்படின்னு ரெடி தான். அப்படினால பண்ணக்கூடிய இது அரசியல் இதெல்லாம் சாதாரணம். அதிமுகவே விலைக்கு வாங்கலாம், பாஜக விலைக்கு வாங்கலாம். பாஜக செய்யக்கூடிய கட்சி தான். நீங்க திமுக கான்ஸ்பிரசியில சொல்ல வேணாம். பாஜக இந்தியா முழுவதும் உதவி பண்ணுங்க, பாவம் கஷ்டப்படுறாரு, மனசாலுக்கு மனசான உதவி பண்றது இல்லையா அது மாதிரி செய்யக்கூடியது. அப்ப 108ல ஒரு ஆள் போயிட்டா கூட தொங்கு சபை மறுபடியும் அந்த ஒரு சீட்டு தெரியல. 2 வாரம் தான் டைம் கேட்டிருக்காரு. 2 வாரத்துல நிரூபிக்கிறேன். இன்னைக்கு கூட வாய்மொழியாதான் 18 பேர் இருக்காங்கன்னு சொல்லிதான் போய் நாளைக்கு பதவியேற்புக்கு லெட்டர் கொடுத்துட்டு வராங்க. அந்த 36 கால்கள் எதுன்னு தெரியல. இல்ல எதுவும் கிடையாது. 5 மட்டும் காங்கிரஸ்ல ஒட்டுண்ணியா காங்கிரஸ் வந்து போய் தொலைஞ்சது நல்லதுதான். சந்தோஷம், போய் தொலைட்டோம். தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச ஒரு பெரிய தருணம் வந்து போயிருக்கு. ஆமா, நான் தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், சட்டமன்றத்துல காங்கிரஸும் பாஜகவும் இல்லாத ஒரு சட்டமன்றம் வேணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கட்சியில ஒருத்தருக்கு மட்டும் ரோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், டிபேட்ல பேசுவாரு, அவருக்கு மட்டும் ரோஷம் இருக்கு. அவர் ரொம்ப தெளிவான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாரு. நாம எல்லாரும் கொள்கை சார்ந்து கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியில வச்சிருக்கும் போது இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு சொல்லியிருக்காரு. அவரை நான் வரவேற்கிறேன். ஆனா அந்த கட்சியில இருக்க நாளைக்கு ராகுல் காந்தி பதவியேற்பு விழாக்குறாங்க. இந்த திமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய தயவு மூலியமா எம்பி ஆகி அவங்க முதுகலையை குத்திக்கிட்டு போற அளவுக்கு இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குன்னா, திமுக தயவு செய்து இனிமே காங்கிரஸ் கூட்டணியில சேர்க்கக்கூடாது. அது அங்கேயே இருக்கட்டும், தயவு செய்து வேணாம். அந்த 27 நீங்க கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ கொடுத்து அழகு பார்க்கலாம். கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் போக மாட்டாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆமா, கம்யூனிஸ்டுகள் சொன்னது. கம்யூனிஸ்டுகள் ஏன் போக மாட்டாங்கன்னு நான் உறுதியா சொல்றேன்னா, சிபிஎம்முக்கு ஏற்கனவே பிரதமர் ஆப்ஷனே வந்துச்சு. இதே மாதிரி தொங்கு சபையில பிரதமர் ஆப்ஷனே வருது. உங்களுக்கு பிரதமரே தர வாங்க, வேண்டாம், அது எங்களுடைய கொள்கைக்கு எதிரானது, அதனால அந்த முடிவை நாங்க எடுக்க மாட்டோம்னு உறுதியா நின்னவங்க. அதனால இப்படி எல்லாம் போய் எடுக்க மாட்டாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியும். கொள்கை ரீதியா நிற்கக்கூடிய ஒரு கூட்டணி. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அதான் சொல்றாரு, நாங்க மதசார்பற்ற கூட்டணியில தான் தொடர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்னு. திருமாவளவன் அவர்களும் சொல்றாரு, நாங்க சேர்ந்துதான் முடிவெடுப்போம், நாங்க யோசிச்சு சொல்றோம், தலைமை முடிவு அப்படிலாம் சேர்ந்துதான் முடிவெடுப்போம் நாங்க சொல்றோம் அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்து அவங்க விலக மாட்டாங்க அப்படிங்கறதுல நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இங்க கூட்டணி வச்சிருக்க 5 காங்கிரஸோட வேலை என்ன? ஒருவேளை கூட்டணில இருந்து வெளியேறோம், நீங்க வந்து எங்க தலைவருக்கு வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்னு வெளியேறிட்டாங்கன்னா மறுபடியும் தொங்கு சபை.
ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் விசிகாவும் விஜய் கூட போறாங்க அப்படின்னா பாஜக இந்த விஷயத்துல ஏங்க நீங்க எதிர்த்து பேசல, நாங்க உங்க கூட்டம் இருந்து வெளியே வரோம், வெளியே வந்துருவாங்க. அப்ப மறுபடியும் தங்கு சபை தொங்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கையில அல்வா இருக்கு, ஆனா எடுத்து திங்க முடியல அப்படிங்கறதுதான் மைனாரிட்டி கவர்மெண்ட். அதேதான் எப்படி இப்போ மோடி வந்து ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை மத்திய அளவில் நடத்திட்டு இருக்காரோ அதே மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் இப்ப விஜய் நடத்த போறாரு. ஆமா, மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். ஆமா, தொங்கு சபை ரத்த கண்ணீரோட ஆட்சி நடத்த வேண்டியிருக்கு. 8 5 காங்கிரஸ் வரும். சரி, பிஎம்கேல இருந்து ஒரு 4 5 இருக்கா, 5 சேர்த்துக்கும், 10. அப்ப இன்னும் 2 வேணும். பாமக இது தேமுதிகவோ இல்ல வந்து அமமுகவோ சேர்த்துக்கும். கரெக்டா மைனாரிட்டி கரெக்டா எட்ஜில் இருக்கும். இதுல எவனாவது ஒருத்தன் உள்ள இருந்து உள்ளடி வேலை பார்த்து ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு டேஞ்சர் தான். அப்ப இந்த புரிவிடுவாங்க. இந்த ஆட்சி எப்ப வேணாலும் இருக்கு. இன்னைக்கே பாருங்க, காங்கிரஸ் வந்து உள்ள சேருதுன்ற ஒரே காரணத்துக்காக உடனே பிஎம்சி திட்டத்தை தலைமைச் செயலருக்கு கடிதம் அனுப்பி இதை அரசு பள்ளியில இது பண்ணுங்கன்னு சொல்லி மத்தியில இருந்து அனுப்புறாங்க. இப்ப விஜயோட ஸ்டாண்ட் என்ன? ஜெயிச்சுட்டு முதல்ல மக்களுக்கு நன்றி சொல்லுவாரு, மோடிக்கு தானே நன்றி சொன்னாப்ல. மோடிக்கு நன்றி சொல்றாரு. இப்ப இந்த சி திட்டத்தை இவர் என்ன பண்ணுவாரு? மத்திய அரசு இதே திட்டத்தை ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போது அனுப்புறாங்க. திமுக சொல்லுறாங்க போய் அப்படின்னு அனுப்பிவிடுது. இவருடைய ஸ்டாண்ட் என்ன? மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்கள்லாம் இவர் என்ன செய்வாரு? இப்ப இவர் என்ன செய்வாரு? இங்க வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா ஏற்கனவே திமுக விட்டுட்டு போனது, சரி செய்ய கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு காரணம் சொல்றாங்க. சரி சொல்லி பாரு, நாங்க திரும்ப இன்னொன்னு வச்சிருக்கோம். கல்வியில சிறந்தது தமிழ்நாடு, பெண்கள் பாதுகாப்புல சிறந்த தமிழ்நாடு, சுகாதாரத்துல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, வேலை வாய்ப்புகள்ல, இதுல எல்லாத்துலயுமே தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்குன்னு ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த டேட்டா இருக்கு, அதிகாரப்பூர்வமான டேட்டா. நீ இந்த 5ஐயும் சிறப்பா ஒன்றத்துக்கு தமிழ்நாடு திமுக ஒன்றை கொடுத்துட்டு இருக்கு. இதுல இருந்து ஒண்ணு கூட நீ இறக்கக்கூடாது, ஒண்ணு கூட இறக்கக்கூடாது. இந்த கேள்வி இல்ல, இது நீ திமுக காரணம் சொல்ல முடியாது. 2வது, கடன் இருக்கு. இந்த கடனை நீ குறைக்கலாம் வேணாம்பா. நீ சொல்லியிருக்கல திட்டங்கள் அறிவிச்சிருக்கீங்கல்ல, அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே கடனே வாங்காம நிறைவேற்றி காட்டுங்க. இவ்வளவு வாய் கிழிச்சு பேசினாங்கல்ல, இவ்வளவு பேசினாங்கல்ல, கடன் வாங்கிடுச்சுன்னு. அது அவ்வளவு தெளிவான என்னன்னா இந்த மாசம் 1000 ரூபாய் வராதுங்கிறதே தெரியாம வாக்களிச்சிருக்காங்க. அது பெரிய கொடுமை. ஆமா, அது வர்றதுனாலே பாதி பேர் எல்லாம் பாப்பாங்க, என்னடா ரியலைஸ் ஆவாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகளோட விஜய் வந்து இந்த ஆட்சியை நடத்தணும். நமக்கு தாவே நிறைய நாள் தாவே சொன்னார்ல, அம்மா நம்ம வந்து மைனாரிட்டி, நம்ம வந்து என்னைக்குமே ஆளுங்கட்சி பவர்ல இருக்கவங்களாம விமர்சனம் பண்ணணும், பவர்ல இல்லாத தாவேக்காவை ஏமா விமர்சனம் பண்ணணும், பவர் தான் அப்படின்னு சொன்னார்ல. நாம பவர்ல இருக்கவங்க விமர்சனம் பண்ணணும். பெலிக்ஸ் கேட்ட பேச்சை கேட்டு திரும்பி இன்னைக்கு வந்து பெலிக்ஸும் அது மாதிரி பவர்ல இருக்கவங்க விமர்சனம் பண்ணுவான்னு பார்ப்போம். ஆமா ஆமா, இன்னைக்கு அவர் கட்சி மெம்பர் தான், செய்தி சொல்ல. ஆமா, அவர் வேணான்ட்டாரு, யோசிக்கிறாரு. இப்ப ஜெயிச்சிருந்தா பிடிஆர் மாதிரி அவரோட துறையவே வாங்கியிருக்கலாம், மிஸ் ஆயிடுச்சுன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆனா அப்போ கொஞ்சம் உஷாராயிட்டாரு. இப்ப ஜெயிச்சோன்னா வண்டி நேரா சட்டமன்றத்துக்கு போகணும்னு பார்த்தா பட்னப்பாக்கம் போயிருக்கு, பனையூர் டு பட்னப்பாக்கம், பட்னப்பாக்கம் டு பனையூர் போயிருக்குது. என்னதான் இருக்குது பட்னப்பாக்கத்துல? என்ன இருக்குது? அவரோட இன்னொரு வீடு ஒண்ணு இருக்கு. அப்படியா? ஆமா, அவர் பேர்லயே இருக்குன்னு தான் சொன்னாங்க. அது நமக்கு தெரியல. அந்த வீடு இந்த வீடு தான் ஒரு வழக்கமா போறதுதான். ஒரு சம்பவம் நடந்தக்கும் போவாரு, அதுக்கு அடுத்தடுத்தும் போயிட்டு தான் வருவாரு. ஆனா அந்த அஃபிடவிட்ல வந்து நிறைய சென்னையிலேயே நிறைய வீடுகள் அவருக்கு இருக்கிறதா அஃபிடவிட்ல காமிச்சாங்க. அது என்ன நமக்கு வந்து இப்ப 2 வீடு தான், ஒரு வீடு டு சட்டமன்றம், 2 வீடு சட்டமன்றம். ஆமா ஆமா, ஓகே. இதுக்கு இடையில வந்து திரிசா வந்தாங்களே, திரிசா வந்து இந்த லீடிங் சொன்னோடனே வந்துட்டு இருக்கிறாங்க. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? எனக்கு அது பெரிய ஆச்சரியம் தான். இவ்வளவு கான்ட்ரவர்சி நடந்துட்டு இருக்கு. முதல் மாற்றம் அதுதான். அதான் எனக்கும் முதல் மாற்றம் அங்க இருந்து ஆரம்பிக்குது. ஷாக் தான். அது வேற கோஷம் வேற போடுறாங்க திரிஷா வரும்போது. எனக்கு பெரிய அந்த கட்சி தொண்டர்கள் நினைச்ச வருத்தம். மாற்றம்னு சொன்னாங்களே, இதுதானே அது. ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு தமிழ்நாடு வளர்த்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஹீரோயின் வரும்போது தலைவி, இளம் தலைவர் அப்படிலாம் கோஷம் வரதான் பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த பசங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அஃபீஷியலா ஒன்றும் கட்சியிலேயே சேரல. மேபி அவங்க பர்சனலா ஃப்ரெண்டா போய் பார்க்கலாம், என்ன வேணாலும் பார்க்கலாம். ஆனா அதுக்குள்ள இந்த தொண்டர்கள் போடுற கோஷம் இருக்குல்ல, ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு சி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு அதே கோஷம் தான். டெஃபினட்டா அவங்க விஜய் தான் போட்டிருப்பாங்க, அது வேற. ஆனா இந்த தொண்டர்கள் பண்ற அந்த ப்ரொபகேண்டா இருக்குல்ல, அப்பா ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ உங்களுக்கு வந்து தாவேக்கால இருந்து அப்பப்ப கட்சியில் உள்ளவங்களுக்கே வராத செய்தியில உங்களுக்கு ஸ்பை மூலமா வந்திருக்குது. நீங்க ஃபுல்லா வந்து அந்த வேலையை பார்த்துருக்கீங்க. இப்ப
விஜயோட மனநிலை என்னவா இருக்குன்னு ஏதாவது தெரிஞ்சது அவங்களுக்கு? 108 சீட்டு வந்து இப்படி வந்து திங்கவும் முடியாம கொடுக்க முடியாத ஒரு மனநிலை இருக்கிறாங்க. நீங்க கரூர் சம்பவத்துல ரிசல்ட் வந்துச்சு, சிபிஐக்கு மாற்றம்னு. எல்லாரோட முகத்திலயும் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்தோம். ஆதோரி சம்பவத்துல பயங்கரமான சந்தோஷம். கரூர் சம்பவத்துல அந்த உச்சநீதிமன்றம் சிபிஐ வழக்க மாத்திர உடனே ஜெயிச்சிட்டோம், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு வந்துச்சு. இப்ப பாருங்க, யாருக்குமே அந்த சிரிப்போ அந்த சந்தோஷமோ எதுவுமே இல்லை. கீழே இருக்கவங்க எல்லாரும் கொண்டாடுறாங்க, விஷயம் தெரியாம கொண்டாடுறாங்க. நீங்க இன்னும் ஜெயிக்கலடா, மைனாரிட்டியில இருக்கீங்கன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனா அவங்ககிட்ட யார்கிட்டயும் அந்த சந்தோஷம் இல்லை. ஏன்னா எப்படி வழி நடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, அதிமுக திமுக ஆட்சியில இருக்கும்போது அவங்க பரம்பரை அரசியல்வாதிகள், அதிகாரிகள் சொல்றதை கேட்டு அவங்க காய் நிறுத்துவாங்க. இங்க என்ன சிக்கல்னா, அதிகாரிகள் அந்த எம்எல்ஏக்கள்கிட்ட போய் சொல்லுவோம், குட்டி குட்டி பசங்களா இருப்பாங்க, சொல்லும் போது இது எங்க புசியானந்தை கேட்டு வருவாங்க. அப்ப அதுலயே கான்ட்ரவர்சி நிறைய வரும், பிரச்சனைகள் ஆகும். அதிகாரிகள் பேச்சு தான் கேட்டாகணும். ரெண்டாவது, இந்த சின்ன சின்ன பசங்க எல்லாருமே டெண்டர் கமிஷன் ஊழல் அது இதுன்னு போகக்கூடியவங்க. பாஜக அழகா வலையை விரிச்சு டெண்டர் கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு சிபிஐ வழக்க போட்டு விஜயம் முடக்கும். இப்போ பல சிக்கல்கள் இருக்கு. இடி வரும், சிபிஐ வரும், இதெல்லாமே இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்குள்ள ஒரு பெரிய அச்சம் உருவாயிருக்கு உங்களுக்குள்ள. அந்த அச்சம் தான், அந்த பதட்டம் தான் அந்த அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்ல நமக்கு தெரியுது. அவங்க வந்து பெருசா சிரிக்கிற மாதிரி, நீங்க வந்து இல்ல நீங்க ரோட் ஷோல பார்த்த விஜயோட ஃபேஸோ இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜயோட ஃபேஸோ எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கும். பேசும்போது பேரல இருக்கும்போது ரொம்ப சோகமா தான் ஓகே ஓகே அப்படிதான் போயிட்டு இருப்பாரு. ஏன்னா ஆட்சி அதிகாரம்ங்கிறது நீங்க சிஎம்ஆ பதவி ஏற்கிற அந்த நாள்ல இருந்து நீங்க வந்து டெய்லி இருக்கணும். நீங்க பர்சனல் வெளியில போனா லீவ் லெட்டர் தரணும். நீங்க அரசியல்வாதியா இருக்கும் போது வீட்லயே இருந்தீங்கல்ல, அப்படி இனிமே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் லீவ் லெட்டர் தரணும். ஈவன் பிரதமரே லீவ் லெட்டர் தரணும். எனக்கு வந்து என்னோட சொந்த கட்சியோட மாநிலத்துல வந்து இந்த மாநிலத்துல தேர்தல் நடந்து நான் பிரச்சாரத்துக்கு போறேன், லீவ் லெட்டர் தரணும் பிரதமர். அதே தான் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கும். லீவ் லெட்டர் தராம நகர முடியாது, லீவ் லெட்டர் இல்லாம வீட்டுக்குள்ளே உட்கார முடியாது. தினம் தினம் களத்திலேயே இருக்க வேண்டும். அப்ப பெரிய சவாலை எதிர்கொள்ள விஜய் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இனி மிகப்பெரிய கேள்விகள் வரும். சிஎம்ஐ யாரையா வீட்டுக்குள்ள இருக்கு அப்படின்ற பல கேள்விகள் வரும். அதையெல்லாம் எதிர்கொள்ளணும். ஐயோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு அச்சம் தான் அவங்க உள்ள இருக்கு. ஓகே, ஒரு தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் வந்து இந்த மாதிரியான ஒரு தொங்கு சட்டசபையை வந்து மக்கள் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆட்சி முறை எப்படி இருக்க போகுது, முழுசும் புதியவர்கள் ஏற்கனவே வந்து வேலை பார்த்தது போக இப்போ இன்னும் வேலைப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குது, அதிகமாக கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆட்சி முறையும் சரி, இந்த வருங்கால ஆட்சியாளர்கள், அமைச்சர்கள், புது அமைச்சர்கள்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அரங்கத்துக்கு வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.